ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லா சாப்பாட்டுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முட்டையை வேக வச்சுக்கோங்க. முட்டை எப்போ வேக வச்சாலும் கம்மியாக வைங்க, அப்போ தான் முட்டை உடஞ்சி வராது. அப்புறமேட்டு சூடானுச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டை வெந்திருக்கும், பார்க்கலாம். முட்டை வெந்துருச்சு. இப்போ இதை உரிச்சிட்டு வந்துடலாம். முட்டையை உரித்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் கத்தியில் தான் கட் பண்ணுவீங்க. நான் இந்த நூலில் கட் பண்ணுறேன். இதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா உங்களுக்கு சேஃபாக வரும். இந்த நூலில் கட் பண்ணிங்கன்னா இந்த நூலை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை எடுத்து இந்த மாதிரி வச்சு அந்த பக்கத்தில் இருக்க நூலையோட இதையும் சேர்த்து இப்படியே ஒரு இழுத்துருங்க. உங்களுக்கு நல்லா சேஃபாக கிடைக்கும், பிசிறே இருக்காது. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மசாலா போட்டுறேன். மசாலாவை எல்லாத்துலேயும் போட்டாச்சு. இந்த மாதிரி நிறையா போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். 1 ஸ்பூன் மட்டும் ஊற்றுங்க. தோசைக்கல்லில் ஃபுல் ஃப்ளேம் வைங்க. 1 ஸ்பூன் எதுக்கு ஊற்ற சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த மசாலா அப்படியே இருக்கும், எண்ணெயில் பிரியாது. அந்த மசாலா நம்ம அது தோசைக்கல்லில் வச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா மசாலா ஒட்டியிருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த பாருங்கள், நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். இதே நீங்கள் நிறையா எண்ணெய் போட்டிருந்தீங்கன்னா அந்த எண்ணெயிலே மசாலா எல்லாமே போயிடும், வெறும் இது தான் இருக்கும். ஓகே, பாய்.